Hey guys, welcome back to Menon Hills. இன்னைக்கோட பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொள்ளாச்சி போய் அதில் இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வால்பாறை போகிறது தான் இன்னைக்கோட பிளான். பொள்ளாச்சியில் வந்து நம்ம வால்பாறை போகிற வழியிலே வந்து நிறையா நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்டு நம்ம இப்போது வால்பாறையில் வந்து இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மழை அடிக்கிறதுனால கிளைமேட் இன்னுமே சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன் நாங்கள் வால்பாறை சூஸ் பண்ணோன்னா வந்து ஊட்டி அண்ட் அரௌண்ட் வந்து மேக்ஸிமம் என்னோட பழைய நீங்கள் வந்து நீல்கிரிஸ் இஃப் இன்கேஸ் அதை செக் பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட் போய் செக் பண்ணிட்டு வாங்க. நீல்கிரிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஊட்டி அண்ட் அரௌண்ட் பிளேஸ் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவே பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த லாக்டவுனில் வந்து ஊட்டி ஏதாச்சும் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாலாம் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணலாம். ஏன்னா மீதி ஏரியா தான் நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க. நான் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் இன்னைக்கூட வால்பாறையில் போய் ஒரு 2-3 லொக்கேஷன்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் காமிக்கிறோம். நீங்கள் இந்த ஃபேமிலியோட போகும்போது சரி, ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது சரி, இந்த மாதிரி லொக்கேஷன் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலராக இந்த சீசன் போகிறது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காகவும் இருக்கும், பெரிய அளவுக்கு மழையும் இருக்காது. இப்போ ஒரு ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட்டெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வெயில் அவ்வளோக்கா இல்லாதனால நல்லாயிருக்கும். ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. அண்ட் இப்போது ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஃபேக்ட் இருக்கும், பொள்ளாச்சி அண்ட் மேட்டுப்பாளையம் ஹைவேஸ் போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஸ் டிரைவர்ஸ்லாம் அந்த அளவுக்கு செம்மையாக இந்த இடத்துல விட்டு வெலாசிட்டு வருவாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் போட்டதுனால 2 லேனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹைவேஸ் இப்போ சூப்பராக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் போகுது. இது ஒரு 1.5 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லாம் போகவே முடியாது, ஃபுல்லாக டஸ்ட்டு. அதுக்கப்புறம் பஸ் எல்லாம் வந்து செம்மையாக விரட்டிட்டு வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க். மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிற ஏரியா பார்த்தீங்கன்னா இதன் மேட்டுப்பாளையம் ரோடு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்பவே கம்மியாயிருக்கு. ஏன்னா இதுதான் அதோட ஹைவேஸ். இப்போது 1 year முன்னாடி போட்ட ஹைவேஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெச் தான் சூப்பராக இருக்கும். இந்த ஆலையார் அந்த டேம் அந்த ஸ்ட்ரெச்சுமே பயங்கரமாக இருக்கும் இந்த ஏரியா. இப்போ நம்ம எக்ஸாக்டாக வந்து ஆலையார் பக்கத்தில் இருக்கோம். ஸோ என் பின்னாடி பேக் ட்ராப்பில் தான் வந்து வால்பாறை அதோட கிளிஃப் தெரியுது. கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. ஸோ போய் பார்க்கல எப்படி இருக்குன்றது. அண்ட் இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நிறையா ஷார்ட்ஸ் வந்து சூப்பராக விழுகும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது ஆலையார் பக்கத்துலேயே வந்து நிறையா இந்த ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டும் போகலாம். வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஸோ இதுதான் நான் அந்த சொன்ன அந்த ஆலையார் போகிற வழியிலே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இருக்கும். அது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அங்கே போய் நீங்கள் விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம பொள்ளாச்சி தாண்டி ஆலையார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஏரியா இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து நிறையா ஃபிலிமோட ஷூட்டிங்ஸும் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதை போய் பார்க்கல எப்படி இருக்குன்றது. ஸோ இந்த ஏரியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வரதுக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலியோட வரதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து க்ளீன் தண்ணி, நம்ம ஆலியாரோட பேக் வாட்டர்னு சொல்லலாம். ஸோ அதோட தண்ணி தான் இங்கே ஓடிட்டுருக்கு. அண்ட் இது வந்து கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதுதான் ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ரு. மற்றபடி இப்போ நீங்கள் சம்மர் டைம்லலாம் வந்தால் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஏரியா.
இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபிலிம்ஸோட ஷூட்டிங் வந்து இங்கே இந்த ஏரியாவில் நடக்கும். அதாவது பழைய படம்லாம் எடுத்திங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வின்னர் படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் அந்த வின்னர் படத்தோட இது அதுக்கப்புறம் நிறைய சீக்வன்ஸ் வந்து இங்கே தான் எடுத்திருக்கு. நிறையா ஃபிலிம் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த அந்த படம் பேர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா மூவியோட ஷூட்டிங் இங்கே தான் நடந்திருக்கு. இப்போ வாங்க, செமையாக இருக்குது. நான் இதுக்கு ஏற்கனவே இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் வர்றதுக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஏரியான்னு சொல்லலாம். போலீஸ் செக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இன்டர் டிஸ்ட்ரிக்டை வந்து பாஸ் தேவையில்லை. பட் ஆனாலும் எல்லா வண்டியும் நிறுத்த சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மேம், வால்பாறை பிஸ்னஸ் மேம். என்ட்ரிங்களா மேம்? என்ட்ரி போட்டோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுங்களா? எவ்வளோ பே பண்ண மேடம்? per head 30 lang. Okay. Camera also ticket. 50. One camera 50. Phone camera ma'am? Phone camera. Ma'am அதே மாதிரி தான் மேம் இதுக்கு. Camera, video camera அந்த மாதிரி தனியா இருக்கு. இல்ல மேம், அந்த மாதிரி கேமரா இல்ல. இது ஜஸ்ட் ஆக்ஷன் கேமரா தான். ஃபோனோட அப்படிங்களா? சரி கட்டிடுறா மொத்தமா 200 rupees கட்டிடு. டேய் அப்ப தானே நீயே போய்ட்டு வா. கட்டிட்டு வாடா. நம்ம போன் மாட்டிட்டே போல. இல்ல இருக்கட்டும். ஆமா சார் சேத்தன் பே பண்ணு. லைசென்ஸ் வண்டி புக் காமிக்கணும். வண்டியோட இது காமிக்கணும் மேம், ஒரிஜினல். மேடம் 3 persons கேமரா. இந்த ஆக்ஷன் கேமரா இது பே பண்ணுங்களா? இது ஜஸ்ட் சின்ன கேமரா தான். கோப்ரோன்ட்டு மேம், ஆக்ஷன் கேமரா. பைக்கில் ஓட்டும் போது, காரில் ஓட்டும் போது ஃபிக்ஸ் பண்ணுறோம். 3 பேர் மேடம். தேங்க்ஸ். எடுத்தாச்சு. இதுக்கு வேணான்ட்டாங்க மேடம். ஹெட் 30. இப்போ போனோன்னா நீங்கள் 90 rupees எத்தனை பேர் போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆலையார் டேம். இதுதான் வந்து நம்ம வால்பாறை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வியூவே இந்த மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஆலையார் டேம். இங்கேருந்தால் இந்த பொள்ளாச்சி இந்த ஏரியாவுக்கு இங்கேருந்தால் வாட்டர் ரிசோர்ஸ் இங்கேருந்தால் வருது. வேற லெவல் ஸ்பாட்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வர்ற வழி எல்லாமே பயங்கரமான லொக்கேஷன் இருக்கும். ஊட்டியோட டிரைவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பிட் ஸ்டாப் பண்ணி வந்து இங்கே வந்து இது பண்ணலாம். பிட் ஸ்டாப் பண்ணி வந்து நிறைய இடத்துல நிறுத்தி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த வியூ எல்லாம்.
ஸோ கோயம்புத்தூர் ஐ மீன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு 4-5 இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் 2 ஊட்டி கொடைக்கானல். அண்ட் இப்போ வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிறதுன்றது ஊட்டி கம்பேரிட்டிவ்லி இன்னொரு இடம்னா வந்து வால்பாறை சொல்லலாம். பட் ஆனால் இந்த வால்பாறையெல்லாம் வந்து என்ன ப்ராப்ளம்னா வந்து வைட் ஏரியாவில், அதாவது ஒரு சின்ன ஒரு டவுன் தான். ஸோ ஊட்டின்றப்போ வந்து ஊட்டி அண்ட் அரௌண்டுன்னு நிறைய பிளேசஸ் இருக்குது. கொடைக்கானல் அதே மாதிரி தான். ஸோ வால்பாறையும் சரி ஏற்காடும் சரி 1 டே ட்ரிப்புக்கெல்லாம் இது சூப்பரான இடம்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது இருக்குன்னு சொல்லுவாங்க, ஹேர்பின் பென்ஸு. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 5 தான் எனக்கு தெரிஞ்ச வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஹில் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் தேனியில் வந்து இருக்குது, பட் ஆனால் அது வந்து மேக்ஸிமம் வந்து அது வந்து நம்ம கேரளாவுக்கு சேர்றதுனால இந்த 5 தான் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸில் தமிழ்நாட்டில். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வால்பாறை ரோடு வந்து நம்ம இந்த திம்பமோட அந்த ஃபீல் தான் வருது. கொஞ்சம் க்ரூக்கடாக தான் இருக்குது ரோடு, ரொம்ப ப்ராடான ரோடுன்னு சொல்ல முடியாது. ஸோ டிரைவிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹில்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து காரோடையும் ஜீப் தான் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய குழிகள், சின்ன சின்ன பிட் ஹோல்ஸ் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வண்டி உங்களோட சேஸ்லாம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஜீப் தான் கரெக்டான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம 7th பெண்டில் இருக்கோம். கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி. அதுதான் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி போய் நாங்கள் 2 இடத்த வந்து விசிட் பண்ணலான் இருக்கோம். ஒன்று வந்து கூலங்கல் ரிவர்மா, அது வந்து ஏற்காடில் வந்து பயங்கர ஃபேமஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டனல் இருக்குது. ஸோ அந்த ஒரு 2 ஏரியா தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பாரு, இந்த இடத்துலலாம் நிறுத்தினா குத்தி தள்ளிடுவான் வண்டியை. இப்போமே பிளெயின் சர்ஃபேஸில் தான் ஹில்ஸ்லலாம் வண்டி நிறுத்தணும், புரிஞ்சுதா? இந்த இடத்துலலாம் குத்தி திருப்புவான். ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ மீதி டைம்லாம் வந்து விட மாட்டாங்க. பொதுவாக இந்த ஏரியாவுக்கு வந்து 6 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வால்பாறை தாண்டி சோலையூர் அப்படி இப்படின்னு நிறைய ஏரியா இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக வரணும். ரைட் சைடில் வந்து வேறு லெவலில் ஒரு ஏரியா இருக்குது. இப்போ மழை கொஞ்சம் ஜாஸ்தினால இந்த ஏரியாலாம் இந்த ஸ்ட்ரெச் வந்து கோத்தகிரி மாதிரியே இருக்குது. டுவர்ட்ஸ் நம்ம மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போகும்போது இதே மாதிரியே ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வால்பாறை விசிட் பண்ணுங்கள். திஸ் இஸ் த பெஸ்ட் கிளைமேட் டு விசிட் கிளைமேட், த வால்பாறைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வால்பாறை டவுன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வால்பாறை ரீச் ஆகிட்டோம். வர்றதுக்கு கொஞ்சம் கிளைமேட் டல்லாக இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கூலங்கல் ரிவர்னு ஒரு பக்கத்துலேயே இருக்குது, வால்பாறை பக்கத்தில். ஸோ அங்கே போய் பார்க்கல எப்படி இருக்குன்றது. ஆனால் வர்ற வழி எல்லாமே சான்ஸே இல்லைங்க. இந்த அதாவது இந்த மந்த் நீங்கள் எஸ்பெஷலே வரணும், கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பிச்சு உதறது. கூலங்கல் ரிவர்னு ஒரு லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். அப்ராக்சிமேட்டாக 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான். பக்கத்துலேயே செமையாக ரன்னிங் வாட்டர் இருக்கும், ரிவர் மாதிரி. ஸோ அங்கே போய் பார்க்கல எப்படி இருக்குன்றத. ஸோ ஹே கைஸ், நம்ம வந்து வால்பாறை ரீச் ஆகிட்டோம். ஸோ வால்பாறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து கூலங்கல் ரிவர். வால்பாறையிலேருந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ஏரியா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேட், அதாவது எஸ்பெஷலி இந்த மந்த் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நான் இப்போ அனலைஸ் பண்ண வரைக்குமே வந்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இருக்கிறது வந்து டீ எஸ்டேட்ஸ் தான். ஸோ அதுதான் இவங்களுக்கு மெயின் இன்கம்னு சொல்லலாம். அண்ட் கேரளாவும் ரொம்பவே பக்கம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ இன்கேஸ் இதில் நான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கீழே நீங்கள் அந்த இதுலேயே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதிரப்பள்ளி போகிற ரோட்டுமே இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ கேரளாவும் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் ஃபார் திஸ் கிளைமேட்னு சொல்லலாம். அண்ட் திஸ் கிளைமேட்ன்றதோடையும் இப்போது பயங்கர சூப்பராக இருக்குது இப்போ வந்து விசிட் பண்ணுறதுக்கு. அண்ட் வால்பாறை பொறுத்த வரைக்கும் வந்து கிளைமேட் அண்ட் ஸ்பாட்ஸும் சரி, லொக்கேஷன்ஸும் சரி, எல்லாம் சூப்பராக இருக்குது. ரூம்ஸும் வந்து மினிமல் காஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரூம்ஸ் வேணும்னாலும் அதோட இதில் இருக்குது. அதாவது உங்களுக்கு மினிமல் ரேட்லேயும் வேணும்னா அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் வால்பாறை. இதுதான் நான் சொன்ன அந்த ரிவர். இதில் வந்து அப்படியே ஸ்விம் பண்ணுறதுக்கு அப்படியே ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிசில் ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இப்போது மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக பிளான் வந்து பைக்கில் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு மழை அடித்து இதாகிடுச்சு. The way to வெள்ளமலை டனல், அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அந்த ரிவர்லேருந்து இது ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 கிலோமீட்டர்ஸ் தான். கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம மழை இங்கே, அதனால் எங்கேயுமே நிறுத்தி என்ஜாய் பண்ண முடியல. ஷாராக இதுதானா? அவங்ககிட்ட கேளு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 யானை இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த இடத்துல. எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கேயாண்ணா? இந்த இடத்துல இருக்கு எல்லாம் கிளியராக. இப்போ எல்லாம் அங்கே போகிறாங்கல்ல. ஆமாம், அங்கேருந்து பார்த்தா தெரியலாம். அப்படியாண்ணா? எத்தனை யானை இருந்துச்சுண்ணா? 8 யானை. அப்பா. ஸோ இப்போ தான் அதோட கிளியர் வியூ தெரியுது. ஒரு சின்ன யானை மேலே வந்துட்டுருக்கு. லாட் ஆஃப் எலிஃபென்ட்ஸும்பாங்களே. ஸோ அங்கே ஒன்று, ஓ இங்கே ஒன்று 3, 4. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எலிஃபெண்ட் நடமாட்டம் இருக்குது. ஸோ என் பின்னாடி தான் நின்றுருக்கேன். இந்த ஃபேமிலியோடு இருக்குது. ஸோ இப்போவே என் கண்ணிலே ஒரு 4 எலிஃபெண்ட் தெரியுது.
அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈவினிங் மேலே ஒரு 7க்கு மேலே வருது இங்கே ரொம்பவே ரிஸ்க் ஃபேக்டர் தான் இந்த ஏரியா எல்லாமே. ஏன்னா பிகாஸ் அது எனி டைம் வந்து ரோடுக்கு வந்துருச்சுன்னா அது சின்ன ரோடு ஆகும்போது உங்களால் க்ராஸும் பண்ண முடியாது ஈஸியாக. ஸோ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அதான் பக்கத்தில் வருது கொஞ்சம் இருறோம். அப்போ என்ன பஸ் ப்ரோ ஃபோட்டோ எடு. வழியிலே யானைலாம் பார்த்தோம். ஸோ அது ஆஃப்டர் 6 வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை. அதுவும் இது மழை நாள் ஆகும்போது நீங்கள் இந்த சீசன் விசிட் பண்ணது வந்து அதாவது இந்த மந்த்லாம் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்து ஒரு மத்தியானமாக அந்த மாதிரி இந்த டைமுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் அது போக வேண்டிய ரூட். பிரதர் இங்கே டனல் எங்கே இருக்கு? ரைட்டுங்களா? இந்த வெள்ளமலை என்ற ஏரியா ரீச் ஆனதுக்கப்புறம் ரைட் எடுக்கணும். ஆனால் இங்கே டனல் எங்கண்ணா? ஸோ கைஸ் இதுதான் வந்து வெள்ளமலை டனல். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குங்க. நான் சொன்ன அந்த வெள்ளமலை டனல் இதுதான் வந்து அந்த ரிவர் எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுற இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான். ஆனால் அது இந்நேரத்துக்கு போகிறது சேஃப் இல்லை. வேற லெவலுங்க. ஏற்காட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த டனல். அப்போ வாட்டர் வர்ற ஃபோர்ஸ் இப்போ வந்து இதுதான் வந்து அதோட டெப்த்து வந்து இது பண்ணுற அந்த இது மீட்டர் இது. ஸோ இதோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பெஸ்ட் இடம்னு சொல்லலாம். வந்ததிலே வாட்டரோட ஃபோர்ஸ் நீங்கள் நிற்கும் போதே அள்ளு விழுது. நீங்கள் பார்த்தாலே ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி இருக்கு. ஐ ஷோ யூ தட் ஆக்சுவல் வியூ. ஸோ இதுதான் நான் சொன்னேன். அந்த நாங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது இருந்த அந்த எலிஃபேண்ட்ஸ் இதுதான்.
ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 எலிஃபென்ட் கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வண்டியை ஓட்டணும். அதுதான் நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஏர்லியர்லாகவே. நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் இந்த டைமில் வரணும்னா கொஞ்சம் ஏர்லியாக வரது தான் சேஃப். பிகாஸ் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ இப்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். ஸோ இப்போ ஒன்றுமே தெரியல வெளியிலலாம், ஏன்னா அந்த அளவுக்கு மேலே தட்டி வீசிட்டு இருக்கு. அண்ட் இந்த டைம்லலாம் நீங்கள் வந்து ஒரு மினிமல் ஸ்பீடில் போடுறது உங்களுக்கு சேஃப். அண்ட் இப்போ ஃபாக் இருக்கிற டைமில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பிளிங்கர் போட்டு நீங்கள் போகலாம். ஐ மீன் இப்போ ஹெவி ரெயின்ஃபால்லையும் சரி நீங்கள் இந்த இது பண்ணும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒயிட் லைட் போடும்போது ஃபாக்லலாம் வந்து நீங்கள் வர்றதே கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து இந்த நம்ம இந்த டபுள் சைட் பிளிங்கர்ஸ் போட்டு போகிறது, ஹசார்ட் லைட் போட்டு போகிறது தான் சேஃப்டி. ஏன்னா அப்போ வந்து ஆரஞ்சு லைட் தான் விசிபிள் ஆகும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கெல்லாம். Do like, share and subscribe to Men in Hills. இதே மாதிரி மோட்டார் ரிலேட்டட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் vlogs நிறையா போட்டிருக்கேன். கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வியூஸு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு லொக்கேஷனில் பார்க்கலாம். Until then, it's bye from me, Dhyanesh and team.